ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலையும் உங்க உழைப்பையும் தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நீங்க குடும்பத்து மேல அதிக அக்கறை கொண்டவளா இருப்பீங்க. அதீதமான உணர்வுகள் கொண்டவளா இருப்பீங்க. கௌரவத்தை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பீங்க. இந்த ஒரு குரு பயிற்சி குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார். லாபஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால ராசியையும் 7ஆம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது மூலயமா என்ன பலன் கிடைக்கும்னா, லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவார். நன்மையும் சிரமமும் கலந்த ஒரு கலவையான பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். தாராளமான பணப்புழக்கம் இருக்கிறதால குறுக்கிடக்கூடிய சிரமங்களை நீங்க குறைச்சிட முடியும். தம்பி தங்கைகளோட எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு நிறைவேற்றலாம். வீடு வாகனத்துல தேவையான நடைமுறை மாற்றங்களை கொண்டு வந்து முடிப்பீங்க. இதமான அணுகுமுறையால உங்க குழந்தைகளையும் குடும்பத்தையும் பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்த முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நல்லவர்களோட ஆலோசனை கேட்டு பெற முடியும். உடல் நலன்ல அக்கறை ஏற்படும். எதிரியால வந்த தொல்லைகள் குறையும். வழக்கு விவகாரங்கள்ல அனுகூலமான தீர்வு கிடைக்கும். கடன் தொந்தரவு ஓரளவு சரி கட்டப்படும். நண்பர்கள் உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆடம்பரமான எண்ணத்தோட அதிக பயன் தராத பொருளை வாங்கறத தவிர்க்கிறது நல்லது. தொழில ஏற்படக்கூடிய குறுக்கீடுகளை மாற்று திட்டத்து மூலமா நீங்க முறியடிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோட வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க குடும்பத்தில் நிலைநாட்ட முடியும். இதுதான் கன்னி ராசிக்கான முக்கியமான மாற்றம். தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்ள முடியும். கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் தானாக தேடி வரும். உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு ஐயப்பனை வணங்குறது பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்.